கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மார்க் நற்செய்தியாளர் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். எனது அன்பு இறைமக்களே, மார்க் நற்செய்தியாளர் அவர்கள் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே ஆண்டவர் சீடர்களை பார்த்து, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? அப்படி என்பதை ஏன் அவர் சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் கடலிலே பயணம் செய்கின்ற போது இயேசு ஒரு படகிலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். மற்ற அருகாமையில் உள்ள படகுகளும் கூடவே சென்று கொண்டிருக்கிறது. திடீரென்று கடல் சீற்றம் ஏற்படுகிறது. அப்போது அந்த கடல் சீற்றம் படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக புரட்டி எடுக்கக்கூடிய காற்று, அலை, தண்ணீர் சீற்றம், இதெல்லாம் அப்படியே நாங்கள் மடிந்து விடுவோம், செத்து விடுவோம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அப்படியே குரல் கொடுக்கிறார்கள், அலறுகிறார்கள். அப்போ இயேசுவானவர் அவருடைய அலறல் சத்தம், அவருடைய பயம், இதெல்லாம் அறிந்து அந்த கடலை அமைதிப்படுத்துகிறார், அதட்டுகிறார். அப்படியே அது அமைதி பெறுகிறது. அப்போதுதான் சீடர்களை பார்த்து இந்த வாசிக்கப்பட்ட அந்த வசனம் 40வது வசனம் 4:40 சீடர்களை பார்த்த கேள்வி, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லை? அப்படி என்பதை தொடுக்கிறார். அப்போ இதிலிருந்து, இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன இதில் தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், பல நேரங்களிலே இயற்கையை பார்த்து பயப்பட செய்த சீடர்களைப் போல நாமும் பல நேரங்களிலே வாழ்க்கையின் பயத்திலே தள்ளப்படுகிறோம். அந்த பயம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகின்ற போது விசுவாசம் காணாமல் போய்விடுகிறது, மறைந்து போகிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கடவுளை நோக்கி எப்பேற்பட்ட புயல் போல், கடல் அலை போல் சோதனைகள், வேதனைகள், பாரங்கள் வருகின்ற போது அதை அப்படியே இயேசுவினிடத்திலே ஜெபித்து, ஆண்டவர் இப்படிப்பட்ட உபத்திரவத்திலிருந்து எங்களை விடுவியும், பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும் என்று ஒரு மாபெரும் விசுவாசத்தை மையப்படுத்தி ஜெபிக்கிற கிறிஸ்தவ கூட்டமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த தபச நாட்களில் வாழ்கிற நீங்களும் நானும் விசுவாசத்தை கூட்டுகின்ற ஒரு சிந்தனையாகவே இதை நான் பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நாளுக்கு நாள் உபவாச காலங்களிலே கூட்டிக் கொள்வோம், வளர்த்துக் கொள்வோம். தொடர்ந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் மேற்கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.